ஹாய், வெல்கம் டு மடி விவசாயம். நம்ம வந்து கேரளா தேக்கடி டூர் போயிருந்தோம் இல்லையா? அப்போ அங்கே வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அதான் என்னென்ன ஸ்பைசஸ்னு பார்க்கலாங்க. மிளகு, சீரகம், கிராம்பு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்பைசஸ் வாங்கிட்டு வந்தேன். குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து விலையுமே வந்து நம்ம இங்கே கம்பேர் பண்ணும்பொழுது கம்மி தாங்க. எல்லாமே ஹோல்சேல் கடையில் வந்து அவங்க ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க. ஹில்டாப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு குமிலியில் உள்ளது, கேரளாவில். அங்கே வந்து வாங்கினோம். ரீட்டெயிலையும் கொடுக்குறாங்க, ஹோல்சேல்லையும் கொடுக்குறாங்கங்க அவங்க. இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம்பு, அப்புறம் பெருங்காயத்தூள், பட்டை, கடுகு, வெந்தயம், ஜாதிபத்திரி, அடுத்தது பட்டை, சீரகம், மிளகு, சீரகம் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது, நல்ல குவாலிட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, கருப்பு பன்னீர் திராட்சை. இதை வந்து பன்னீர் திராட்சையை காய வச்ச உலர்ந்த திராட்சைங்க அது. அடுத்தது மிளகு வாங்கியிருக்கோம். மிளகு நல்லா எப்படி குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா கருமையாக, எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள், நல்ல பிளாக் கலரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது மிளகு, அதனால் வந்து அப்படி தான் இருக்கும். அடுத்தது குடம்புளி, கேரளாவிலே இருக்கக்கூடிய குடம்புளிங்க. குடம்புளி வந்து எதுக்காக வாங்கினா, மீன் குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது கேரளாவில் மட்டும்தான் விளையும். அதனால் அந்த குடம்புளியும் ஒரு 100 கிராம் பாக்கெட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் மலைத்தேனுங்க, கொம்பு தேனுன்னு சொல்லக்கூடிய மலைத்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே ஃபாரஸ்ட் ரைடு, ஜீப் ரைடு போயிருந்தப்போ அங்கமொழி ஃபாரஸ்ட்டுக்கு ரைடு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் இந்த தேனெல்லாம் வாங்கினோம். ஒரு லிட்டர் வந்து 800 சொன்னாங்க, 600 ருபீஸ் அப்புறம் கேட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மலைத்தேன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ்கிட்ட தாங்க வாங்கினோம். இன்னமும் அங்கே ட்ரைப்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோடது வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் மலைத்தேன் வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டோம். அடுத்தது இது மிளகாய். நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு போயிருந்தப்போ வாங்கினது. ஸோ 3 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து ஃப்ரிட்ஜிலையும் வைக்கல, வெளியவும் காய வைக்கல. ஆனால் குவாலிட்டி அதே மாதிரி ஓரளவு அதே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும் குவாலிட்டி. நம்ம இந்த மாதிரி மலைப்பிரதேசத்தில் இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து விலை கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் நம்ம வாங்கிக்கலாம். பொருளினுடைய தரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகு இப்போ கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி இருக்குது. 3 இயர்ஸ் ஆகியுமே அந்த மிளகு வந்து பாருங்கள் ஓரளவு அதே ரேஞ்சிலேயே இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி மலைப்பிரதேசத்தில் போய் நம்ம